ஹாய் வணக்கம் நண்பா நண்பீஸ் எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த 2026 27ஆம் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் இன்னைக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்காங்க நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். இது அவங்க தாக்கல் செய்கிற 9வது பட்ஜெட்டுங்க. ஒரு பெரிய சாதனை தான். அதுவும் ஒரு பெண்மணி கண்டினியூஸாக 9 பட்ஜெட் பார்த்தீங்கன்னா தாக்கல் பண்ணியிருக்காங்க. சரியாக காலை 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் உரை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி பிரதமர் மோடி தலைமையில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் இந்த பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் கிடைச்சாச்சு. சரி, இந்த பட்ஜெட்டில் நமக்கெல்லாம் என்ன இருக்குது? வருமான வரி, ரயில்வே, மருத்துவம்ன்ட்டு பல முக்கியமான அறிவிப்புகள் வந்திருக்கு. வாங்க ஒன்று ஒன்றா விரிவாக பார்க்கலாம். இந்த பட்ஜெட்டில் பெண்கள், மாணவர்கள், தொழில் முனைவோர், வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள்ன்ட்டு எல்லாருக்கும் ஏகப்பட்ட அறிவிப்புகள் வந்திருக்கு. முந்திரி, கொக்கோ உற்பத்தி முதல் டேட்டா சென்டர் வரைக்கும் பல திட்டங்கள் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. எல்லாரும் ஆர்வமாக தேடுற விஷயம் பார்த்தீங்கன்னா வருமான வரி. இந்த பட்ஜெட்டில் தனிநபர் வருமான வரி விலக்கு வரம்புல எந்த மாற்றமும் செய்யலைங்க. ஆனால் வரி விகிதங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 4 lakhs வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வரியும் கிடையாது. 4 lakhsலேருந்து 8 lakhs வரைக்கும் 5% பார்த்தீங்கன்னா வரி இருக்குது. 8லேருந்து 12 lakhs வரைக்கும் 10% வரி. 16லேருந்து 20 lakhs வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20% வரி. 20லேருந்து 24 lakhs வரைக்கும் 25% வரி இருக்குது. 25 lakhsக்கு மேலே 30% பார்த்தீங்கன்னா வரி கட்டணும். முக்கியமான மாற்றங்கள் என்னென்னா, வரும் ஏப்ரல் முதல் பார்த்தீங்கன்னா புதிய வருமான வரி சட்டங்கள் அமலுக்கு வரப்போகுது. சாதாரண குடிமக்களும் எளிமையாக தாக்கல் செய்கிற மாதிரி வருமான வரி தாக்கல் நடைமுறை மாறும் சொல்கிறாங்க. வருமான வரி கணக்கை மறு ஆய்வு செய்வதற்கான கால அவகாசம் டிசம்பர் 31லேருந்து மார்ச் 31 வரைக்கும் நீடிக்கப்பட்டிருக்கு. ITR 1, ITR 2 படிவங்கள் பயன்படுத்துகிறவங்க ஜூலை 31 வரைக்கும் தாக்கல் செய்யலாம் சொல்லியிருக்காங்க. தணிக்கைக்கு உட்படாத வணிக நிறுவனங்கள்லாம் ஆகஸ்ட் 31 வரைக்கும் அவகாசம் எடுக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன வருமான வரி குற்றங்களுக்கு இனி கிரிமினல் நடவடிக்கை கிடையாது சொல்லியிருக்காங்க. வருமான வரி சார்ந்த குற்றங்களுக்கு அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா தண்டனை 2 வருஷமாக இருக்கும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அசியா சொத்து விபரத்தை மறைச்சாலோ வருமானத்தை மறைச்சாலோ 100% அபராதம் விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. உஷாராக இருங்க. 20 லட்சத்துக்கும் குறைவான மதிப்புள்ள வெளிநாட்டு அசியா சொத்துக்கள்லாம் அறிவிக்காதவங்க மேலே இனி வழக்கு கிடையாது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வெளிநாட்டு சுற்றுலா, ஃபாரின் டூர் போறீங்களா? வெளிநாட்டு சுற்றுலா பேக்கேஜுக்கான வரி பிடித்தும் TCS முன்னாடி பார்த்தீங்கன்னா 20% இருந்துச்சு. இப்போ 2% அதிரடியாக குறைச்சிருக்கான்னு சொல்லலாம். கல்வி, மருத்துவம், வெளிநாட்டில் படிக்கின்ற பசங்களுக்கு பணம் அனுப்புனா அதுக்கான வரி பார்த்தீங்கன்னா 5%லிருந்து 2% குறைச்சிருக்காங்க. மருத்துவ கல்வி கடனுக்கான வரியும் 5லிருந்து 2% குறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தனிநபர் பொருட்கள், தனிநபர் உபயோகத்துக்கான எல்லா பொருட்களுக்கும் வரி பார்த்தீங்கன்னா 20%லிருந்து 10% குறைச்சிருக்காங்க. மின்சார வாகனம், எலக்ட்ரிக் வாகனத்தை ஊக்குவிக்க லித்தியம் பேட்டரிகளுக்கு இறக்குமதி வரி கிடையாதாம். அதுக்கப்புறம் மருந்துகள், புற்றுநோய் உட்பட 17 வகையான அரிய நோய்களுக்கான மருந்து இறக்குமதிக்கும் உயிர்காக்கும் அரிய வகை மருந்துகளுக்கும் கலால் வரி கிடையாது சொல்லியிருக்காங்க. விலை கொடுத்துருக்காங்க. 7 அரிய வகை நோய் மருந்துகளுக்கும் வரி விலக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மைக்ரோ ஓவன் ஆகட்டும், விமான உதிரி பாகங்கள், காலணிகள் தயாரிப்புக்கான மூலப்பொருட்களுக்கு வரி விலக்கு கொடுத்துருக்காங்க. சர்வதேச கடல் பகுதியில் பிடிக்கின்ற மீன்களுக்கும் இறக்குமதி வரி கிடையாதான். அதுக்கப்புறம் பெண்களுக்கான என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மகளிர் விடுதிகள் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. கிராமப்புற பெண்களை தொழில் முனைவராக்க சிறப்பு திட்டம் கொண்டு வர போகிறாங்க. மகளிர் சுய உதவி குழுக்கள் தங்களோட பொருட்களை விற்க ஷீ மார்ட் அப்படின்னு கடைகள் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான ஐடியா. அதுக்கப்புறம் இயற்கை நூல் உற்பத்திக்கும் புதிய திட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டேட்டா சென்டர், இந்தியாவில் அமைக்கிற டேட்டா சென்டர்களுக்கு 2047 வரைக்கும் முழு வரி விலை கொடுத்துருக்காங்க. இது டெக் உலகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் சொல்கிறாங்க. ஜவுளித்துறை, புதிய மெகா ஜவுளி பூங்காக்கள் அமைக்கப்படும். சர்வதேச அளவில் போட்டி போட இது புது திட்டம் சொல்கிறாங்க. கல்வித்துறைக்கும் தொழில்துறைக்கும் இணைப்பு பாலமாக ஜவுளித்துறை திறன்கள் வளர்க்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கனிம வளங்கள், தமிழகம், கேரளா, ஒடிசாவில் அரிய வகை கனிமங்கள் உற்பத்திக்கு தனி வழித்தட திட்டம் இருக்கான். தமிழகம், ஆந்திராவில் கனிம வளங்களை எடுக்கவும் புது திட்டம் வந்திருக்கான். அதுக்கப்புறம் ஏற்றுமதிக்கான கலால் வரி குறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அனிமேஷன் துறையில் 2030க்குள்ளே 20 லட்சம் பேர் தேவைப்படுவாங்களாம். அதுக்காக மும்பையில் இருக்கிற நிறுவனத்தை கூட இணைஞ்சு நாடு முழுக்க 15,000 பள்ளிகள்
500 கல்லூரிகளில் அனிமேஷன் லேப் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அனிமேஷன் லெபார்ட்டரி கொண்டு வர போகிறாங்க. அதுக்கப்புறம் சோலார் பேனல் தயாரிக்க தேவையான சோடியம் ஆன்டிமோனேட்டுக்கு சுங்க வரி ரத்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கட்டுமான இயந்திரங்கள் உற்பத்தியை ஊக்குவிக்க திட்டம் இருக்கான். மத்திய அரசோட நிலம் கட்டடங்களை வச்சு நிதி திரட்ட திட்டமும் தொடரும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு 2 முக்கியமான அறிவிப்புங்க. அவங்க முதலீட்டு வரம்பு 5% 10% உயர்த்தப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ஆர்ஐக்கள்லாம் அவங்களுடைய சொத்துக்கள் விற்கிறப்போ செலுத்த வேண்டிய வருமான வரி டிடிஎஸ் குறைக்கப்பட்டிருக்கு. இது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய நிம்மதி தரும் சொல்லலாம். அதுக்கப்புறம் இப்போ கணக்கு வழக்கை பார்ப்போம். எந்தெந்த துறைக்கு எவ்வளோ கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். போக்குவரத்துக்கு பார்த்தீங்கன்னா 5,98,520 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. பாதுகாப்பு 5,94,585 ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஊரக வளர்ச்சி 2,73,108 கோடி. உள்துறை 2,55,234 கோடி. வேளாண்மை 1,62,671 கோடி. கல்வி 1,39,289 கோடி. சுகாதாரம் 1,04,599 கோடி. எரிசக்தி 1,09,029 கோடி. நகரப்புற வளர்ச்சி 85,522 கோடி. ஐடி டெக்காம்க்கு 74,560 கோடி. வர்த்தகம் தொழிலுக்கு 70,296 கோடி. சமூக நலம் 62,362 கோடி. முக்கியமான ஒதுக்கீடுகள் பார்த்தீங்கன்னா மின்னணு பொருட்கள் உற்பத்திக்கு 40,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. உயிர் மருந்து அதாவது பயோபார்மா திட்டத்துக்கு 10,000 கோடி ரூபாய். சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு எம்எஸ்எம்இக்கு 10,000 கோடி. நீர்வழித்துறை மேம்பாட்டு பிராந்திய துறைமுக இணைப்புக்கு தலா 20,000 கோடி ரூபாய். கண்டெய்னர் உற்பத்திக்கு 10,000 கோடி. காதி துறைக்கு 10,000 கோடி. கார்பன் உமிழ்வை குறைக்க 20,000 கோடி. நகரங்களை ஒட்டிய உற்பத்தி துறைக்கு 5,000 கோடி. மொத்த மூலதன செலவு பார்த்தீங்கன்னா 12,20,000 கோடி சொல்லியிருக்காங்க. மத்திய அரசுடைய நிதி பற்றாக்குறை இப்போ பார்த்தீங்கன்னா 4.4% இருக்கு. 2027 இது 4.3 குறைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. கடந்த 10 வருஷத்துல 25 கோடி பேர் பார்த்தீங்கன்னா வறுமையில இருந்து மீட்கப்பட்டிருக்காங்களாம். விவசாயிகளுக்கு முந்திரி கொக்கோ உற்பத்தியை ஊக்குவிக்க திட்டம் இருக்கான். 2030க்குள்ள முந்திரி தேங்காய் உற்பத்தியில தன்னிறைவு பெற்று உலகம் தர வாய்ந்த புது பிராண்டா உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. கடலோர பகுதிகளில் தேங்காய் சாகுபடி ஊக்குவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. மருத்துவ கல்விக்கான கடன் வாங்கியிருக்கீங்களா, அதுக்கான வரியை 5% 2% குறைச்சிருக்காங்க. இது மிடில் கிளாஸ் குடும்பங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரிலீஃப் கிடைச்ச மாதிரி சொல்லலாம். வாகன விபத்துக்கான இழப்பீடுக்கான தொகைக்கும் வரி சலுகை அறிவிச்சிருக்காங்க. வருமான வரி பிடித்தம் டிடிஎஸ் தொடர்பான விதிகளில் கொஞ்சம் தளர்த்திருக்கான்னு சொல்லலாம். அடுத்ததாக ரயில்வே துறை குறிப்பாக தென்னிந்தியாவுக்கு ஒரு ஜாக்பாட் சொல்லலாம். மொத்தம் 7 புதிய அதிவேக ரயில் பாதைகள் அறிவிச்சிருக்காங்க. இதில் நம்ம சென்னைக்கு மட்டும் 2 முக்கிய வழித்தடங்கள் வரப்போகுது. சென்னை டு பெங்களூர், சென்னை டு ஹைதராபாத். இது போக ஹைதராபாத் டு பெங்களூரு, மும்பை டு பூனே, பூனே டு ஹைதராபாத், புதுடெல்லி டு வாரணாசி, வாரணாசி டு சிலிகுரி. இந்த வழித்தடங்களும் பார்த்தீங்கன்னா அமைய போது சொல்லியிருக்காங்க. இது போக்குவரத்து உள்கட்டமைப்பு வேற லெவலுக்கு கொண்டு போகும் சொல்லியிருக்காங்க. சரக்கு போக்குவரத்தை மேம்படுத்த அடுத்த 5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா 20 புதிய தேசிய நீர்வழி பாதைகள் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. கரிம ஈர்ப்பு மற்றும் சேமிப்பு தொழில்நுட்பங்களுக்கு அடுத்த 5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா 20,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய போறாங்க. அதுக்கப்புறம் மருத்துவத்துறையில் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா நாடு முழுக்க தனியாரோடு இணைந்து 5 புதிய மருத்துவ மையங்கள் உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஆயுர்வேத மருத்துவத்தை வளர்க்கறதுக்காக நாடு முழுக்க 3 மருத்துவ கல்வி நிறுவனங்கள் தொடங்க போகிறாங்க. ஆயுர்வேத மருந்துகளோட தரத்தையும் உயர்த்த போகிறாங்க. மருத்துவ தொழில்நுட்ப கல்விக்காகவும் சிறப்பு நிபுணர்களை ஊக்குவிப்பதற்காகவும் புது திட்டம் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அடுத்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 1,00,000க்கும் மேற்பட்ட வல்லுநர்களுக்கு இதில் பயிற்சி அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. கல்வித்துறையில் புதுசாக 5 பல்கலை நகரங்கள் உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. சுற்றுலாத்துறையை மேம்படுத்த தனியாக ஒரு தேசிய கல்வி நிறுவனமும் அமைக்கப்பட இருக்கு. அதுக்கப்புறம் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்க 6 முக்கிய நகரங்களை இந்த பட்ஜெட்டில் முன்மொழிஞ்சிருக்காங்க சொல்லலாம். அதில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள், பாரம்பரிய தொழில்கள், உள்கட்டமைப்பு, நகர பொருளாதார பகுதிகள் இதெல்லாம் அடங்கும் சொல்லியிருக்காங்க. செமிகண்டக்டர் துறைக்கு பெரிய பூஸ்ட் கொடுத்துருக்கான்னு சொல்லலாம்.
செமிகண்டக்டர் 2.0 திட்டத்துக்கு 40,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. இந்தியாவின் ஐஎஸ்எம் மிஷன் 1.0, 2.0 அறிமுகப்படுத்த போறாங்க. பயோஃபார்மா துறைக்கு பார்த்தீங்கன்னா 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசு முன்மொழிஞ்சிருக்காங்க. அரிய வகை காந்தங்கள் உற்பத்திக்கான வழித்தட திட்டமா பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. நகரப்புற மேம்பாட்டு திட்டங்களுக்கு அடுத்த 5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா 5,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய போறாங்க. மொத்தத்துல இந்த பட்ஜெட் இளைஞர்களின் வளர்ச்சியை மையமா வச்சு அவங்க கிட்ட கருத்து கேட்டு தயாரிக்கப்பட்ட பட்ஜெட்ன்ட்டு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. அனைவருக்கும் வளர்ச்சி அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான நோக்கம் சொல்றாங்க. பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தவும் அடுத்த 25 வருஷத்துல வளர்ந்த இந்தியா அப்படிங்கிற இலக்கையை எட்டவும் இது வழிவகுக்கும்னு நம்பலாம் சொல்றாங்க. இனி காலையில பட்ஜெட் தாக்கலுக்கு முன்னாடி சென்செக்ஸ், நிஃப்டிலாம் கொஞ்சம் சரிவோட தான் தொடங்கியது சொல்லலாம். ஆனால் இந்த அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை எப்படி மாற்றணும்னு பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இதுதான் 2026 பட்ஜெட் ஹைலைட்ஸு. இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். முக்கியமாக இந்த பட்ஜெட்டில் கோல்டு விஷயமா ஏதாவது அறிவிப்பூர்வமாக எதிர்பார்த்தோம், ஆனால் இன்னும் வரலை. மேபி செகண்ட் ஹாஃபில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம், இல்லை நாளைக்கு வருதான் பார்க்கலாம். இது விஷயமா உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.